வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஜோதிட குழு ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கோம். தினம் ஒரு ஜோதிட தகவல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நான் பகிர்ந்துட்டு வரேன். அதில் பார்த்திங்கன்னா இருக்கிற நண்பர்களோட கொஸ்டினுக்கு தகுந்த ஆன்சர், அதாவது கேள்விக்கான பதில் அப்படின்னு ஒரு செஷன் நடந்தது. அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பாருங்கள். எந்த பலன் முக்கியம்? ராசி பலன், லக்ன பலன், நவாம்ச பலன், அஷ்டவர்க்க பலன் இப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல ராசி பலன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ ராசி பலன் அப்படின்னா பொதுவான இயல்புகளை குறிக்கிறது ராசி பலன். இப்போ மேசராசி அப்படின்னு எடுத்துட்டா மேசராசியோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அதாவது பொதுவான குணம், இயல்பு, பண்பு இதெல்லாமே குறிக்கிறது ராசி பலன் நம்ம சொல்லுவோம். மேசராசின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அவங்களோட பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, முன்கோபங்கிறது அதிகமாக வரும், தலைமை பொறுப்பில் அதாவது தலைமை பொறுப்பில் இருக்கணும்னு நினைப்பாங்க, நம்ம தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படியே அவங்களுக்கு இன்பில்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே போகலாம். இது பொதுவான இயல்புகள். எல்லா மேசராசிக்காரர்களுக்கும் இந்த குணங்கள் இயல்புகள் சூட் ஆகும். இது ராசி பலன். தினசரி கோச்சாரத்தை வச்சு நம்ம பலன் சொல்கிறது ராசி பலன். அடுத்ததாக லக்ன பலன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ராசி பலன் மாதிரி நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக மேச லக்னக்காரங்க எல்லோரும் இப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த லக்னத்தோட பலத்தை நிர்ணயித்து தான் நம்ம சொல்லணும். லக்னம் எப்படி, லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு அந்த பலத்தை நிர்ணயித்து தான் அந்த லக்ன பலன் சொல்லணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா லக்னத்தை வச்சு பலன் சொல்கிறது தான் தோராயமாக கரெக்டாக இருக்கும். லக்னம் அப்படிங்கிறது நம்மளோட உயிர் நாடி, அந்த மாதிரி ஒரு ஜாதகரோட உயிர் அப்படின்னு சொல்கிறது லக்னம் தான். அந்த லக்னத்தை பேஸாக வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராசி பலன் மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேசராசிக்காரங்க எல்லாத்துக்குமே இந்த கேரக்டர் சூட் ஆகும். இப்போது லக்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ மேச லக்னம் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் கேரக்டர் ஒரே மாதிரி இருக்குன்னா இருக்காது. இப்போ மேஷ லக்னம்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த மேஷ லக்னத்தோட அதிபதி செவ்வாய் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒத்து போகும். நம்ம லக்னத்தை வச்சு பலன் சொல்கிறது தான் கரெக்டு. இவங்க இன்னொன்று கேட்டிருக்காங்க, நவாம்சம் அஷ்டவர்க்கம் அப்படிலாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நவாம்ச பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு மெயினாக பார்க்குறோம் அப்படின்னா திருமண வாழ்க்கையை பற்றி கணிக்கிறதுக்கு நவாம்ச பலனை நம்ம எடுத்துக்கலாம். திருமணத்திற்கு பிறகு எப்படி இருப்பாங்க, திருமண வாழ்க்கை, அவங்களோட பார்ட்னர் எந்த மாதிரி தொழிலில் இருப்பாங்க, அவங்க செல்வ செழிப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்வதற்கு இந்த நவாம்ச பலன் எடுத்துக்கலாம். அஷ்டவர்க்க பலன் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு கிரகம் எவ்வளோ பலமாக இருக்கா, பலவீனமாக இருக்கா, எப்படி வலிமையாக இருக்கா, அந்த கிரகத்தோட வலிமையை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அஷ்டவர்க்க பலன் பார்க்குறோம். அதாவது இப்போ ஜோதிடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. ராசி பலன், லக்ன பலன், நவாம்ச பலன், அஷ்டவர்க்க பலன் மட்டும் கிடையாதுங்க. நிறையா இருக்குது. பாவம் இருக்குது, ஹோரை இருக்குது, திரேகோணம் இருக்குது, சதுர்த்தாம்சம் இருக்குது, சப்தாம்சம் இருக்குது, நவாம்சம் இருக்குது, தசாம்சம் இருக்குது. இது மாதிரி ரொம்ப நிறையா எண்ணற்ற பகுதிகள் இருக்குது. இப்போ ஹோரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பற்றி சொல்கிறது. அந்த ஹோரை அந்த நீங்கள் கேட்டிருக்கீங்கள நவாம்ச கட்டத்தில் அந்த பலன் எதற்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்கள, அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹோரைன்னு ஒரு தனி ஒரு கட்டம் இருக்கும். அது பொருளாதார சூழ்நிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். திரிகாணம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது உடல் நலம், உடன் பிறந்தவங்களை பற்றிலாம் அந்த கட்டம் ஆராய்ந்து அதை வச்சு நம்ம சொல்லலாம். அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சதுர்த்தாம்சம் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்குது. அது நம்மளோட மனநிலையை பற்றி சொல்ல, மனநிலை, நம்மளோட வீட்டு சூழல், மன அமைதி, நம்மளோட அதாவது மனம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி சொல்கிறதுக்கு அந்த கட்டம் நமக்கு உதவுது. அடுத்ததாக சப்தாம்சம்னு ஒன்று இருக்குது. அது நம்ம குழந்தை, நம்மளோட ஜென்ரேஷன் குழந்தைகள் எப்படி இருக்கும், அந்த குழந்தைகளோட லைஃப் எப்படி இருக்கும்னு நம்ம அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். தசாம்சம்னு ஒன்று இருக்குது. வேலை வாய்ப்பு, அந்த வேலையை ரிலேட்டடாக சொல்லுறது மாதிரி நிறையா நம்ம பார்த்துட்டே போனோம்னா நிறையா இருக்குங்க. ஃபுல்லாக கணிச்சோம்னா நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. எண்ணற்ற பகுதிகள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குங்க. இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது 3 இது. ராசி பலன், லக்ன பலன், நவாம்ச பலன், அஷ்டவர்க்க பலன் கேட்டிருக்கீங்க. ராசி பலன்கிறது பொதுவாக பார்க்குறது ராசி பலன். லக்னம்னா நம்ம துல்லியமாக லக்னம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது லக்னாதிபதி நிலையை வச்சு சொல்கிறது லக்ன பலன். ஆனால் நம்ம லக்னத்தை மெயின் பண்ணி வச்சு தான் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்தது நீங்கள் நவாம்சங்கிறது திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கணித்து சொல்லலாம். அஷ்டவர்க்க பலன்னா கிரகத்தோட வலிமையை கண்டுபிடிக்கிறது அஷ்டவர்க்க பலன்.
அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் எப்போது, காதல் திருமணம் கைகூடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரமாக வராங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி தசை சுக்கிர புத்தி நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து இவங்களோட திருமண வாழ்க்கை, திருமணம் எப்போது கைகூடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமணம் குருபலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குரு வந்து மிதுன ராசியில் ஜென்ம குரு இவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அந்த குரு வந்து பயிற்சி ஆகணும். 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வந்து மே 2026 வந்து பயிற்சி ஆகிறாரு. மே 2026லேருந்து 2027 மே வரைக்கும் குரு பலன் வந்து இவங்களுக்கு இருக்குது. அந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுத்தால் கண்டிப்பாக திருமணம் வந்து விரைவில் நடக்க வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணம் கைகூடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஜாதக அமைப்புப்படி இந்த லவ் அப்படிங்கிற அஃபையர் அதெல்லாம் வரும், கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஆனால் கைகூடுமா அப்படிங்கிற போது எண்ணற்ற சிக்கல், தடங்கள், ரொம்ப பிரச்சனைகள் இதெல்லாமே தாண்டி தான் கைகூடுறதுக்கு வாய்ப்பு. அதாவது இவங்க ஜாதக அமைப்பு பிரகாரம் காதல் திருமணம் கைகூடுமா அப்படிங்கிறது எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு பிறகு கைகூடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அடுத்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் செவ்வாய் சேர்க்கை மற்றும் சந்திரன் கேது சேர்க்கை இருந்தால் திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்தால் கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒரு ஆளுமை சண்டை, நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது. கோபனால பிரிவினைகள், ஈகோனால பிரிவினைகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் சந்திரன் கேதுவும் அதே காம்பினேஷன் தான். ரெண்டும் சேர்ந்துருந்தால் மன அமைதியை குறிக்கும். ஏதோ ஒரு பிரச்சனைகள், 2 பேர் மனமும் ஒத்து போகாமல் இருக்கும். புரிதல் இல்லை. மெயினாக பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கான்வர்சேஷன் தான் மெயினாக இருக்கும். இந்த கிரக அமைப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கணவன் மனைவிக்கிடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மன அழுத்தம், கோப பிரிவினை, புரிதல் இல்லாமல் சண்டையிடுறது, இந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இது வந்து பொதுவான பலன்கள். சந்திரன் கேது சேர்ந்திருந்தாலும் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பொது பலனில் தான் சேரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த இடத்துக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிற கிரகங்களோட பார்வை, எந்தெந்த கிரகங்களோட பார்வை அதில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒட்டுமொத்த அந்த ஜாதகத்தோட பலன் எப்படி, பலம் அதாவது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இதெல்லாம் வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். இப்போ சூரியன் செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் 7ஆம் இடம்னு சொல்லுவோம். 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயே இருந்தாலும் மேச வீட்டில் இருந்துட்டால் பெருசாக பாதிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தோட அதிபதி செவ்வாய், மேசத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி பெறும். சூரியன் வந்து உச்சம் பெற்ற அமைப்பில் இருக்கும். அதனால் பெரிய அளவு பாதிப்புகள் வந்து இருக்காது. அந்த மாதிரி நம்ம ஜாதக அமைப்பை வந்து முழுசாக ஆராய்ந்து தான் எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிறது தீர்மானமாக சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பொது பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. 16/9/1984 2:36 PM. இவரோட ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம். இவருக்கு என்ன தசை நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தசையில் புதன் புத்தி. குரு தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வருஷம், 2037 தான் இவருக்கு குரு தசை முடியுது. 2037 தான் இவருக்கு குரு தசை முடியுது. இப்போ வந்து பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். திருமண வாழ்க்கையில் சற்று குழப்பங்கள், பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். எப்போ பார்த்தாலும் மனக்குழப்பம், மனம் வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டாக முடிவெடுக்க முடியாது. பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கும். தெளிவான ஒரு முடிவு, தெளிவான ஒரு மனம் அப்படிங்கிறது இருக்காது. கடன், அதாவது கைக்கு வந்த அமௌண்ட் வந்து விரையாற மாதிரி தான் இருக்கும். கடனில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அதிகப்படியான கடன் வாங்குவதை தவிர்க்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் செல்வது பார்த்துருக்கணும். கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இந்த வீடியோலேயே நமக்கு ஷார்ட் அவுட் பண்ண முடியல. பார்ட் 2 வீடியோவாக நான் வந்து பேலன்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதுவரை ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.